மச்சான் அவன் பாரா காசு வச்சுன்னுக்குறான். நான் டே பாத்தும் பாக்காத மாதிரி போறான். இப்ப பாரு. டேய் மச்சான் வாடா. மாப்ள வேலை இருக்குடா, நான் போயிட்டு வந்துடுறேன்டா. டேய் வாடா, கையில காசு வந்தோன்னு ஓடுற பாத்தியா? இல்ல மாப்ள, இந்த காசு எடுத்துட்டு போய் கொடுக்கலன்னு வச்சுங்க அசிங்கமா திட்டுவா. மச்சான் எனக்கு ஒரு 500 ரூபாய் வாங்கி கொடுறான். டேய் மச்சான் உனக்கு எத்தனை வாட்டி உதவி பண்ணிருக்கேன், ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு போடா. மச்சான் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. வர்றா போகும்போது சிரிச்சுனே போனா இப்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றான். ஒரு 500 ரூபாய் கேட்டதுக்கு எப்படி நடிக்கிறா? இல்ல மச்சான், இந்த காசு எடுத்துட்டு போய் காமிச்சோன்னா அந்த பிசாசு புடிங்கும் மச்சான். நான் எப்ப இதுல இருந்து எடுத்து கொடுக்குறது? அதான் நான் ஒரு ஐடியா சொல்றீங்களா? ஓகேவா? எங்க இந்த மனுஷன் ரேஷன் காமிச்சா ஒன்னும் ஆளே காணோம். நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். A few minutes later. டேய் இந்தாடி, இந்த வேஷ்டி. யோ என்ன குச்சிட்டு வந்துக்கிறா? டேய் போயிட்டு என் பொண்டாட்டிய கூப்பிடுறி. டோ நான் தான் அவன் பொண்டாட்டி. டேய் புடி, நான் இதுவும் புடி. என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுரி. டேய் என்னடா இங்க 2 பேரும் அச்சு போட்டு வந்துக்கிற? டேய் யாரா நீ? யோ உன் ஃப்ரெண்டியா? நான் இன்னும் இப்படி குச்சிட்டு வந்துக்கிறாரு. யோ அந்த கையில இருக்கு காசு குடியா. யோ 2000 ரூபாய் தான், இது 1000 ரூபாய் குடிச்சிக்கிறான். என்னம்மா நீ வச்சுக்குமா, இது நான் கூட்டிட்டு போயிடுறேன். அப்பா வந்த வரைக்கும் லாபம். ஓ சூப்பரியா சூப்பரியா, ஆக்டிங்ல உலக நாயன் கம்மலே மிஞ்சிட்டியா நீ. சரி 500 ரூபாய் ஷேரிங் கொடு. நது புர்ரா கிட்ட வாங்க. சீ ஏய் என்னடா உண்மையா குடிச்சிட்டு வந்துக்கிற? எங்கடா கட்சிச்சு உனக்கு? இல்ல சீக்கிரம் எல்லாம் ஒயின் ஷாப் திறக்க மாட்டாங்களே? ஹாஸ்பிடல் மட்டும் தான் 24 மணி நேரமும் திறந்தே இருக்குமா? ஏன் வைன் ஷாப் இருக்காதா? வைன் ஷாப் இல்லனாலும் 1000 ரூபாய் காசு கொடுத்து குச்சிருக்கேன். அப்போ எங்களுக்கு 500 ரூபாய். சிம்பிள் லிக்கிட் சில்லாப்பி.